வணக்கம். இனிய காலை வணக்கம். தமிழ் மக்களே எப்படி இருக்கிறீங்க எல்லோரும்? நலமாக இருக்கின்றீர்களா? இந்த மழை பெஞ்சு ஓஞ்ச உடனே ம் செடியிலலாம் சும்மா அனாவசியமான செடிங்கள்லாம் கொஞ்சம் வளரும். புதுசு புதுசா நமக்கே பேர் தெரியாது. ஏதாவது ஒரு செடி வளர்ந்துருக்கும். அந்த மாரி தான் இந்த எலக்ஷன் முடிஞ்ச உடனே புதுசு புதுசா எவன் எவனோ கிளம்பி வாரான். டிவிக்கே பத்தி விமர்சிக்கிறதுக்கு. அதுல வந்தவன் தான் இந்த ஜேம்ஸ் வசந்தன். அவன் பேர்ல மட்டும் தான் வசந்தம் இருக்கு. அவன்ட லைஃப்லயும் வசந்தம் இல்ல. அடுத்தவன்ட லைஃப்ல வசந்தம் வந்தாலும் அவனுக்கு ஓட்டு. இளையராஜா கிட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டு, இளையராஜா இசையமைப்பாளரே இல்லன்னு சொல்ல ஒரு கருதல நாய் தான் இந்த ஜேம்ஸ் வசந்தன். உலகமே இளையராஜாவ புகழ போக்குல, இவன் மட்டும் இளையராஜாவ இசையமைப்பாளரே இல்ல அப்படின்னு சொன்ன ஒரு தற்குறி. சரியா? ஹிஸ்டரிய யூடியூப தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். ஒரு ரியாலிட்டி ஷோல பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் வந்து அந்த புள்ளைங்க செய்ற தப்ப வந்து தட்டி குடுத்து, கரெக்ஷன் பண்ணி, அவங்க கிட்ட இருந்து விஷயத்த வாங்க போக்குல, இவன் மட்டும் பெரிய ஞானி மாரி அந்த புள்ளைங்கள போயிட்டு கடிக்கிறது. அந்த புள்ளைங்களுக்கு வரதும் வராது அந்த மாரி கடிச்சதுண்டா. அப்படி ஒரு தருதல தான் இந்த ஜேம்ஸ் வாஷிங்டன். நீ கொஞ்சம் எலக்ஷனுக்கு முன்ன வந்திருந்தேன்னு சொன்னா, உனக்கு சில்லற கொஞ்சம் நெறைய கிடைச்சிருக்கும். பார் சாக்கடை துரைமுருகன்றவன் அவன் பொண்டாட்டிக்கு மேல படுக்கிற போக்குலயும் விஜய், விஜய், விஜய் சொல்லி தான் படுக்கிறான் அவன். எவ்வளோ காசு சம்பாரிக்கிறான் பாரு. அந்த மாரி நீயும் கொஞ்சம் முன்ன வந்ததுன்னா, நீயும் கொஞ்சம் சில்லறையா பார்த்துருக்கலாம். என்ன பண்ண? லேட் பண்ணிட்ட நீ. ஏன்டா? சாப்பாடு நீ வயித்துல கொட்டிக்கிறதுக்கு, ஓன் ஓன்ட வயித்த நிறைக்கிறதுக்கு, அடுத்தவன் வூட்டு வாசல்ல போயிட்டு வண்டிய நிப்பாட்டிட்டு நீ போனீன்னு சொன்னா, அடுத்தவன் வூட்டு வாசல்காரன் எப்புட்றா உள்ள போவான்? உள்ளேருந்து வெளில வருவான்? இது கூட யோசனை பண்ண முடியாத ஒரு தற்குறியா நீ? இல்ல தறுதலையா? ம். இவர் போய் வண்டி நிப்பாட்டினாராம். அந்த இடத்துல நீல கலர் தாய்ப்பார் தான் போட்டு மறைஞ்சிருந்தான். ஒரு வூட்டு வாசல் இருக்குன்னும் தெரியாத அளவுக்கு உனக்கு ஒரு தறுதலன்னு சொன்னா, நீ உன்னைய என்ன சொல்றது? உன்னைய என்ன சொல்றது? எப்படியோ டிவிக்கேவே பேசணும். விஜயே பேசணும். முன்பின் யோசிக்கிறது இல்ல. மாட்டிக்கிட்டியே சிங்காரம் நீ. மாட்டிக்கிட்டியே. வண்டிய நிப்பாட்டினது உன் தப்பு. அது உனக்கு தப்பா தெரியல. சரியா? அடுத்தவனுக்கு இடைஞ்சூறா இருந்தது உனக்கு தப்பா தெரியல. சரியா? நான் வயித்த கொட்டிக்க போயிட்டு அடுத்தவனுக்கு நான் பிரச்சனைய பண்றேனேன்னு சொல்லு. அது உனக்கு தப்பா தெரியல. தறுதலையா, தற்குறியா? நீ தான் 2ம். தறுதலையும் நீ தான், இவனும் நீ தான். தற்குறியும் நீ தான். உன்ன பெத்தவன் ஒழுங்கா வளர்த்துருந்தான்னா, நீ ஏன் இந்த மாரி தறுதலையா போற? நீ ஏன் இந்த மாரி தறுதலையா போற? 1 நம்பர் தறுதல நீ தான். நோ டவுட் அபௌட் தட். தற்குறி. தற்குறிக்கு நெறைய விளக்கம் குடுத்தாச்சு. நெறைய விளக்கம் குடுத்தாச்சு. இன்னும் அந்த நாசமா போன சீமான் புடுங்கி ஒரு வார்த்தைய சொன்னான். தற்குறி அப்படின்னான். அத புடிச்சுட்டாங்க எல்லாரும். தற்குறி, தற்குறி, தற்குறி. அடேய்! இதே தற்குறின்ற மக்கள் தான்டா உங்கள ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணாங்க. அப்ப உங்களுக்கு தற்குறியா தெரியலையா? இப்ப விஜய்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணோனே தற்குறி, தற்குறி, தற்குறி. என்ன மயிரு நீ பெரிய ஞான சூனியம்னு சொல்லி அடுத்தவன தற்குறி என்ற. உன்ட கேரக்டரே சரியில்லாத ஒரு நாசமா போனவன் நீ. நீ ஏன் அடுத்தவன பார்த்து தற்குறின்னு சொல்ற? முதல்ல உன்ட பேர்ல ஒரு வசந்தம் இருக்கு பாரு. அந்த அந்த வசந்தத்துக்கு ஏத்தா மாரி அடுத்தவன்ட லைஃப்ல கொஞ்சம் வசந்தம் வரணும்னு சொல்லி யோசி. சரியா? அதுக்கு பிறகு தறுதலையா, தற்குறியா என்ற ஆராய்ச்சிக்கு போ. மீண்டும் சந்திக்கலாம்.